அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காற்றே வா முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, அன்னை மொழியவும் இருட்டுறும் எழுதணும் இயல் 1ல பார்த்திருந்தோம். இன்னைக்கு இயல் 2ல உங்களுக்கு காற்றே வா முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யுள் பகுதியை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரிங்களா? லைக் அடித்து உடச்சிருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காற்றே வா மற்றும் முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய போர்டு எக்ஸாம், சரிங்களா? உங்களுடைய போர்டு எக்ஸாம் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். வெறுமனையே தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், எஸ்எஸ்டி, சோசியல் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காற்றே வா, காற்றே வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். காற்று சம்மந்தமாக நிறைய பாடல், சினிமா பாடல் அதிகமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். காற்று சம்மந்தமாக இருக்கக்கூடிய சினிமா பாடல் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொன்னீங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா காற்றே வா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் இயற்றியிருக்காரு இந்த ஒரு பகுதி. காற்றே வா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி யார் இயற்றியிருக்கா அப்படின்னா பாரதியார் இயற்றியிருக்காரு. என்னென்ன பாடல் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா? காற்று சம்மந்தமாக இருக்கும்போது தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று மேலே, இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய பாட்டு காற்று கீழே, காற்று சைடில், இப்போ அந்த பாட்டு இருக்குது. அப்புறம் காற்றே பூங்காற்றே அந்த பாட்டு இருக்குது. வேற என்ன காற்று சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாட்டு? காற்று அடிக்குது, காற்று அடிக்குது, காசிமெட்டு காற்று அடிக்குது, அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. இந்த மாதிரி காற்று சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாடல் அப்படின்றது ஈட்டுறாங்க. வேற என்ன பாட்டு இருக்குது காற்று சம்மந்தமாக? தென்றல் வந்து தீண்டும் போது அந்த தான் முன்னாடியே சொல்லியாச்சு. காற்றே உன் வாசம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காற்று சம்மந்தமான பாடல் அப்படின்றது அதிகமாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி சினிமா பாடல்லையே பார்த்தீங்க அப்படின்னா காற்று சம்மந்தமாக அதிகமாக ஏற்றிருக்காங்க. பாரதியார் இயற்றாமல் இருப்பாரா? காற்று சம்மந்தமாக நமக்கு இன்னைக்கு ஒரு பகுதி அப்படின்றது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே, பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படின்னு ஒரு பகுதி கொடுக்குறாங்க. நுழையும் முன் அப்படின்னா ஒரு முன்னுரை மாதிரி, சரிங்களா? முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த முன்னுரை அப்படின்றது அது என்ன சொல்ல வராங்க, அதில் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்றதான் அந்த முன்னுரை, சரிங்களா? இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் என்ன ஒரு அவுட்லைன் மாதிரி என்ன அது இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஒரு முன்னுரை அப்படின்ற மாதிரி, சரிங்களா? சரி, ஓகே. நம்ம எப்பொழுதும் சூழ்ந்து இருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா? நம்ம என்றைக்குமே சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை நம்ம என்னைக்காச்சும் உற்று பார்த்துருக்கோமா? நிறைய பேர் கிராமத்துலேருந்து படிக்கலாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்லேருந்து படிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பகுதியிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் போய்கிட்டு இருக்கிறோம், காலேஜ் போயிட்டு இருக்கிறோம், வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்னைக்காச்சும் இந்த இருக்கக்கூடிய பரபரப்பான உலகத்தில் நம்ம என்னைக்காச்சும் இயற்கையை உற்று பார்த்துருக்கோமா? இயற்கையை உற்று பார்த்துருக்கோமா? இல்லையே. நம்ம என்னைக்கு பெருசாக என்ன பண்ணதில்லை அப்படின்னா உற்று பார்த்ததில்லை. நம்ம எப்பொழுதும் சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கையை நாம் என்றும் உற்று பார்க்கிறோமா? நம்ம என்னைக்காச்சும் இயற்கையை உற்று பார்த்துருக்கோம்? நீங்கள் கடைசியாக யோசிச்சு பாருங்கள். என்னைக்கு கடைசியாக நிலாவை பார்த்தீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். கடைசியாக என்னைக்கு மொட்டை மாடியில் நின்று எதுவும் இல்லாமல், ஒரு ஃபோன் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு சும்மா அப்படியே இயற்கையை ரசிச்சிருக்கீங்களா? வெறுமனையாக காற்று அனுபவிச்சிருக்கீங்களா? காற்று அடிக்கும் போது அப்படியே நின்று எதை பற்றி யோசிக்காமல் சும்மா அப்படியே அந்த மாதிரி வந்து அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லைனா பீச்சில் நின்று வெறுமனையாக காற்று வாங்கியிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம பெருசாக பண்ணதே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஜெட்ஸ், ஃபோன் இதிலேயே பார்த்தீங்கன்னா மூழ்கி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன். உங்களை மட்டும் இல்லை, என்னையும் தான் சொல்கிறேன். இப்போ என்னை எடுத்திங்கன்னா கூட காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ஸ்க்ரீன் தான். நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், உனக்கு நான் கிளாஸ் இருக்கிறதா இருக்கட்டும், எழுதக்கூடிய போர்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நான் உனக்கு அதுக்கடுத்து ரூமில் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் மட்டும்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்றைக்குமே வந்து கொஞ்சம் இயற்கையோடு வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பெருசாக நம்ம என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா இயற்கையோடு வாழ்கிறதில்ல. ஆனால் நம்மளுடைய மூத்த தமிழர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையோடு தான் வாழ்ந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையோடு தான். அதனால தான் நிலத்தையே பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற மாதிரி 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சுரமும் சுரம் சார்ந்த இடமும். இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 5 வகையாக பிரிச்சிருந்தாங்க, சரிங்களா? அப்போ நம்ம எப்பொழுதும் சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை நம்ம என்னைக்காச்சும் உற்று பார்க்குறோமா அப்படின்னா பெருசாக உற்று பார்க்கறது இல்லை. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய
ஃபுல்லாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். எதையோ ஒன்று நினச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும். இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும், இப்போ சொல்லுவாங்க பாருங்க, அழகா இருக்கும். ஒரே நிமிஷம். ஓகே. இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடைய நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா. இருளில், அதாவது இருட்டில் நடந்தாலும், நல்லா இருக்கக்கூடிய கும் இருட்டு, அந்த கும் இருட்டில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடைய நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா. யாரெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? நான் சின்ன பிள்ளையில பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் அந்த டைம்லலாம் வந்து நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நோக்கியா ஃபோன் தான் இருக்கும். அதுலேயும் பெருசாக யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்னேக் கேம் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் எப்பயாச்சும் விளையாடலாம். அதுலேயும் வீட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோனையும் பிடிங்கிடுவாங்க. அப்போது பெருசாக என்டர்டைன்மெண்ட் இருக்காது. ஒன்றே ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடணும், இல்லைன்னா நம்ம தனியாக தான் இருக்கணும். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வானத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நைட் டைமில் அந்த விண்மீன்கள் இருக்கும். விண்மீன்களை சும்மா எண்ணுறது, சும்மா 1 2 3 4 அப்படின்னு. அதுக்கடுத்து நடந்தோம் அப்படின்னா நிலவு பின்னாடி வரும். அது அப்படியே நம்ம தூரம் பின்னாடி வருதா அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளையில நம்ம பண்ணியிருப்போம். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் சேட்டில் போடுங்க, சரியா? அப்போது இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடைய நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா. அந்த மாதிரி நம்ம என்னைக்காச்சும் மகிழ்கிறோமா அப்படின்றத கேட்குறாங்க. காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு. அதாவது காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு. காடு, மலை, அருவி, கதிரவன் இது எல்லாத்தோடு இயைந்து வாழ்வது தான் இயற்கை. இது எல்லாத்தோடு இயைந்து வாழ்வது தான் இயற்கை. அப்படி வாழக்கூடியதான் ஒரு நல்ல இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. நீரின்றி அமையாது உலகு என்றார் போல காற்றின்றி அமையாது உலகு உயிர் இயக்கம் என்பதை வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகின்றனர். இப்போ தண்ணி இல்லைனா கூட ஒரு நாள் உயிர் வாழ்ந்துடலாம், உண்மையா இல்லையா? தண்ணி இல்லைப்பா, தண்ணி இல்லை, சரிங்களா? தண்ணி இல்லைனா கூட ஒரு நாள் நம்மளால என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும், சரிங்களா? ஏதோ. ஆனா காத்து இல்லாம நம்மளால 5 நிமிஷம் உயிர் வாழ முடியுமா? காத்து, சுவாசிக்கக்கூடிய காத்து, சுவாசிக்கக்கூடிய காத்து இல்லாம நம்மளால 5 நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது, உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. காத்து இல்லாம 5 நிமிஷம் கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, உயிர் வாழவே முடியாது. அப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது மாதிரி காற்றின்றி அமையாது உலகு உயிர் இயக்கம் அப்படின்றது வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் நிறைய கவிஞர்கள் அப்படின்றவங்க பாடிக்கிட்டே வராங்க. அது நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. நம்ம எப்பொழுதும் சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கையை நம்ம உத்து பார்க்குறோமா அப்படின்னா இல்லை, பெருசாக என்ன பண்ணிக்கிறது இல்லை, உத்து பார்க்கறது இல்லை. இருளில் நடந்தாலும் இருட்டில் நடந்தாலும் நம்ம வானத்து விண்மீன்களையும் நம்முடைய நடந்து வரக்கூடிய நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா? அந்த வானத்து விண்மீன்களை பார்த்து ரசிக்கிறோமா? இல்லை. அதுக்கடுத்து நம்மளுடைய நடந்து வரக்கூடிய அந்த நிலவை கண்டு ரசிக்கிறோமா? இல்லை. அந்த மாதிரி நம்ம பெருசாக என்ன பண்ணுறது இல்லை, எதையும் கண்டு பெருசாக வந்து நம்ம பண்ணுறது கிடையாது, பெருசாக ரசிக்கிறது கிடையாது. காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு. காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாது உலகு என்றார் போல காற்றின்றி அமையாது உலகு உயிர் இயக்கம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது மாதிரி காற்றின்றி அமையாது உலகு உயிர் இயக்கம் என்பதை வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பாடி வருகின்றனர். வெவ்வேறு கோணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர்கள் பலரும் பாடி வராங்க. பாரதியார் மட்டும் கிடையாது, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காற்று சம்பந்தமா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாடி வராங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து போகலாமா? கொஞ்சம் கத்தி பேசினாலே மூச்சு வாங்குதுடா. சரி, ஓகே. இதுதான் இந்த நுழையும் முன் அப்படின்றது. நுழையும் முன்னில் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து வந்து பாரதியார் பாருங்கள், ஆக்சுவலாக அழகாக போஸ் கொடுத்து நிற்கிறார். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ் கொடுக்குறாரு. கொஞ்சம் தலை எப்படி வச்சுருக்காங்க, வரையும் போது இப்படி வரைஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக ரசிக்கும் போது இப்படி தானே ரசிப்போம், நம்ம காற்று இயற்கையை ரசிக்கும் போது இப்படி தானே ரசிப்போம், இப்படி ரசிக்க மாட்டோம்ல. அப்போ அந்த மாதிரி அவருடைய தலையை மட்டும் கொஞ்சம் தூக்கி வரைஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அழகாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய இடத்த பாருங்கள். உண்மையிலே எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இப்போ இருக்கணும் போல இருக்குடா. உண்மையிலே ஃபுல்லாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் அப்படியே அமைதியாக போயிட்டு எதை பற்றியும் இல்லாமல் ஃபோன்லாம் தூக்கி வரமா போட்டுரும், ஃபோனே எடுத்துகிட்டு போகக்கூடாது. சைலண்ட்டாக இந்த மாதிரி காடு இருக்கக்கூடிய பகுதி, இந்த மலை இருக்கக்கூடிய பகுதி, அங்கே போயிட்டு அப்படியே இயற்கை காற்று அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து அப்படியே சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்கணும், சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள், சரிங்களா? நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனியாக எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துக்கு நல்லா பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பகுதி, நல்லா வந்து இயற்கையை பச்சேன்னு இருக்கக்கூடிய மலைப்பகுதி. அங்கே போயிட்டு ஃபோன் எதுவும் இல்லை, எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் கிடையாது, எதுவுமே எலக்ட்ரானிக் ஐட்டம் கிடையாது, வாட்ச் கூட இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. வெறுமனையே போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெறுமனையே அப்படியே உட்காந்துருக்கும், இயற்கை காற்று அடிக்குது, அப்படியே அந்த இயற்கையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரசிக்கிறோம். எப்படி இருக்கும், ஹவு டு யூ ஃபீல், எப்படி இருக்கும் அதோடைய ஃபீல், செமையாக இருக்கும்ல. சரி, ஓகே. பாருங்கள், இந்த இடத்துல பாரதியார் வந்து ஒரு பாடல் எழுதுறாரு. காற்றே வா,
காற்றை வந்து அழகா அழைக்கிறார். காற்றே வா, மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. அவர் என்ன பண்றாரு? காற்றை அழைக்கிறார். காற்றை என்ன பண்றாரு? அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாருன்னு பாருங்க. காற்றே வா. காத்து நீ எப்படி தெரியுமா வரணும்? மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. காற்றே வா. மகரந்த தூள். மகரந்த தூள் அப்படின்னா அந்த பூக்கள்ல இருக்கும். சரிங்களா? நான் தமிழ் மீடியம் படிச்சதுனால எனக்கு எக்ஸாக்டா தரல. கிரில்ஸ் ஏதோ சொல்லுவீங்க. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் பசங்க. அப்போ மகரந்த தூள் அந்த பூக்களுக்கு மேல இருக்கும். அந்த மகரந்த தூளை சுமந்து கொண்டு அந்த மகரந்த தூளை எடுத்துக்கிட்டு மனதை மயிலுறுத்துகின்ற, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீங்க எப்பயாச்சும் வந்து டிராவல் பண்ணியிருப்பீங்க. எப்பயாச்சும் டிராவல் பண்ணும்போது இயற்கை காத்து அடிக்கக்கூடிய ஒரு பகுதி, நல்லா ஒரு பெரிய ஆலமரம் இல்லை பெரிய ஒரு அரச மரம் இருக்கக்கூடிய பகுதியில் போய் நீங்கள் கீழே நிற்கிறீங்க. அந்த காற்று அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உங்களை தூக்கமாக தூக்கி கொண்டு போய் போட்டுரும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு அழகான ஒரு காற்று அப்படியே அந்த ஒரு பாடல் கூட இருக்கும்ல, தென்றல் வந்து தீண்டும் போது, அந்த மாதிரி அப்படியே காற்று வந்து அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு பேரானந்தமாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அவங்களே சொல்கிறாங்க. அப்போ மகரந்த தோலை சுமந்து கொண்டு அந்த பூக்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூட்கள், சரிங்களா, அந்த மகரந்த தூட்களை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற, மனசை அப்படியே என்ன பண்ணுதான்? மயிலுறுத்துதான். மனசை என்ன பண்ணுதான்? அப்படியே மயிலுறுத்துதான். மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. அப்படியே வாசனை, அந்த பூவிலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை, அந்த மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. அப்போ இலைகளின் மீதும், அங்க இருக்கக்கூடிய இலைகள், இருக்கக்கூடிய இலைகளின் மீதும் நீர் அலைகள், அங்க இருக்கக்கூடிய நீர் அலைகள், அந்த நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து, அதுல போய் என்ன பண்ண நீ? உராய்ந்து மிகுந்த பிராணரசம். பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கீழே கொடுத்துருப்பாங்க. பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. பிராணரசம் என்றால் உயிர் வழி. சரிங்களா? மயலுறுத்து அப்படின்னா என்ன சார்? மயலுறுத்து அப்படின்னா மயங்கச் செய்து. மயலுறுத்து அப்படின்னா மயங்கச் செய்து. லயத்துடன் என்றால் சீராக. லயத்துடன் என்றால் சீராக என்பது பொருள். மயலுறுத்து அப்படின்னா மயங்கச் செய்து. மயலுறுத்து அப்படின்னா மயங்கச் செய்து. காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற, மனசை அப்படியே மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. அப்படியே வாசனை, அழகான வாசனையா வரணும். இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும், அங்க இருக்கக்கூடிய இலைகள், அங்க இருக்கக்கூடிய இலைகளின் மீதும் அங்க இருக்கக்கூடிய நீர் அலைகளின் மீதும் என்ன பண்ணணுமா? உராய்ந்து. உராய்ந்து அப்படின்னா அதுல அந்த ஃப்ரிக்ஷன், சரியா, அந்த மேல பட்டு மிகுந்த பிராணரசம். பிராணரசம் அப்படின்னா என்ன சொன்னேன்? உயிர் வழி, ஆக்சிஜன் மாதிரி. சரிங்களா? அதை எங்களுக்கு கொண்டு கொடு. நம்ம எப்படிப்பா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம ஆக்சிஜனை உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை வெளியிடுது. சரிங்களா? நம்ம என்ன பண்றோம்? கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். சரிங்களா? நம்ம ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை நமக்கு வெளியிடுது. சரிங்களா? இப்படிதான் வந்து இயற்கையா நடக்குது. அப்போ காற்றே வா, என்ன சொல்றாரு? காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு, மகரந்த தூள் அப்படின்னா அந்த பூக்கள் மேல இருக்கக்கூடிய சின்னதா இருக்கக்கூடிய மகரந்த தூட்கள், அந்த மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற, மனசை மயிலுறுத்துற மாதிரி, மனசை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. நல்ல வாசனை, இனிய வாசனை, நல்லா வந்து வாசனை அடிக்கிற மாதிரி இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும், இலைகள், அங்க இருக்கக்கூடிய இலைகள், அந்த இலைகளின் மீதும். இப்போ யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா மலை பகுதியிலேருந்து தண்ணி ஊத்துதுன்னா எப்படி வரும்? அங்கே இருக்கக்கூடிய இலை, செடி, கொடி எல்லாத்துலேயும் பட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி வரும். கரெக்டாக? அந்த ஒரு இலை, செடி, கொடி எல்லாத்துலேயும் பட்டு தான் என்ன ஆகும்? இருக்கக்கூடிய மலையிலேருந்து அந்த தண்ணி அப்படின்றது வரும். அந்த மாதிரி காற்று என்ன பண்ணுதான்? இலைகளின் மீதும், அங்கே இருக்கக்கூடிய இலைகள், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ குணமிக்க அந்த இலைகள், அந்த மூலிகை செடிகள், அதெல்லாம் பட்டு அந்த இலைகளின் மீதும் நீர் அலைகள், அந்த இருக்கக்கூடிய நீர் அலைகளின் மீதும் படுது. இந்த மாதிரி இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசம், நல்ல உயிர் வழியை எனக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. எனது உயிர் நெருப்பு, என்னுடைய உயிர் நெருப்பு நல்லா எரியணும். நான் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நல்ல ஆக்சிஜன் இருக்கணும்ல. அப்போ எனது உயிர் நெருப்பை நீடித்து நின்று, ரொம்ப நாள் நீடித்து நிற்கணும். என்னுடைய உயிர் நெருப்பு நீடித்து நின்று நல்லொளி தருமாறு, நல்லபடியாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணு? நன்றாக வீசு, நல்லா காற்று வீசு, நல்லா என்ன பண்ணு? அந்த காற்று அப்படின்றது வீசு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ காற்றே வா, மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. நல்ல வாசனையோட வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும், இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி. சரிங்களா? மயலுறுத்து அப்படின்னா மயங்கச் செய்து. மயங்கச்சை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க பாருங்க. மயங்கச்சை, மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை. சரிங்களா?
அப்போ காற்றேவா மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலிறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீராலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று, என்னுடைய உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாதே. அப்படியே காத்து ரொம்ப அடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப புழுக்கமாக இருக்கும். ஒரு மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா கசகசன்னு இருக்கும். என்னடா அது காற்றே அடிக்க மாட்டேது. சில டைம்லாம் வந்து கரண்ட் போயிடும். நம்ம வீடு சிட்டி பகுதியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், தூங்கவே முடியாது. உண்மையா இல்லையா? கசகசகசன்னு இருக்கும், ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக. அப்போது இந்த மாதிரி சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே. சக்தி குறைஞ்சு போய் அதை அவிழ்த்து விட்டுறாத. சக்தி குறைஞ்ச மாதிரி என்ன பண்ணிடாத, அதை அவிழ்த்து விடாதே. பேய் போல வீசி அதை மடித்து விடாதே. அப்படியே பேய் காற்று அடிக்குது, அடிச்சு என்ன பண்ணுது, இருக்கிறதெல்லாம் தூக்குது, போய் நிற்கவே முடியாது, இன்னும் பறந்துருவோம் போல இருக்கு. அந்த மாதிரி காத்தடிக்குது. அந்த மாதிரி காத்துக்கு நம்மளால நிற்க முடியாது. அப்போது ரொம்ப பெருமையாக காத்தடிக்குதுன்னா கூட நிற்க முடியாது. ரொம்ப காற்று ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கூட நிற்க முடியாது. அந்த காற்று எப்படி இருக்கணும், ரொம்ப லயத்தோடு வீசணும். லயம்னா சீராக, சரிங்களா? அப்போது சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே. சக்தி குறைஞ்ச மாதிரி என்ன பண்ணாத, அதை அவுத்து விடாத. பேய் போல வீசி அதை மடித்து விடாதே. பேய் போல வீசிடாத அந்த காற்றே, பேய் போல வீசிடாதே. பேய் போல வீசினா எப்படி இருப்பான் காற்று, அப்படியே அடிச்சு தூக்கிடும், இருக்கக்கூடிய ஆளெல்லாம் அடிச்சு தூக்கிடும் ஒரு சைடா. மெதுவாக நல்ல லயத்துடன், லயம்னா சீராக, சரிங்களா? லயம்னா சீராக நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம். அதாவது மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. நெடுங்காலம் நின்று நல்ல லயத்துடன், லயம்னா சீராக, நெடுங்காலம் நின்று நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம். உனக்கு என்ன பண்ணுறோம், நாங்கள் பாட்டு பாடுறோம். உனக்கு நாங்கள் பாட்டு பாடுறோம். உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம். உனக்கு என்ன பண்ணுறோம், புகழ்கிறோம். அப்படியே ஐஸ் வைக்கிறாரு காற்றுக்கு, என்ன பண்ணுறாரு பாரதியார், ஐஸ் வைக்கிறார். இந்த மாதிரி உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம். உங்க என்ன பண்ணுறோம், நாங்கள் வழிபடுறோம் அப்படின்றது என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல காற்றை பற்றி சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு கவிதையாக இருக்குல்ல, ரொம்ப அழகாகவும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. காற்றேவா மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலிறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. காற்றேவா, காத்தே நீ வா. மகரந்த தூள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பூக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள், அந்த மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலிறுத்துகின்ற, மனசை என்ன பண்ணக்கூடியது, மயிலிறுத்தக்கூடியது. இப்போ நம்ம ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய பகுதி, நல்லா காத்தடிக்கக்கூடிய பகுதியில் போய் நின்றுங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மைண்ட் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் எதை பற்றியும் யோசிக்காமல். அப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்போது காற்றேவா மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலிறுத்துகின்ற, மனசை மயிலிறுத்தக்கூடிய இனிய வாசனையுடன் வா. நல்ல வாசனை, இனிய வாசனை, நல்ல வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும், இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் மிகுந்த பிராணரசம், பிராணரசம்னா உயிர் ஒளி, சரிங்களா? அதை கொண்டு கொடு. காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. எனது உயிர் நெருப்பு நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாதே. சக்தி குறைஞ்ச மாதிரி அவிழ்த்து விட்டுறாது அந்த காற்றை. சக்தி குறைந்த மாதிரி அவுத்து விட்டா அப்படின்னா அவ்வளோதான், நல்லாவே இருக்காது. சுத்தமாக வந்து அப்படியே புழுக்கமாக இருக்கும், அப்புறம் எப்படி இருக்கும், கசகசன்னு இருக்கும், வேர்க்கும், அது நல்லா இருக்காது. அதுக்குன்னு வந்து பேய் போல் அடித்து மடித்து விடாது. பேய் போல் அடிச்சு அப்படின்னா பறந்துடுவோம் நாங்கள், சரிங்களா? பேய் போல வீசி அதை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டு, லயம்னா சீராக, நெடுங்காலம் நின்று லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டு, அப்படியே பொறுமையாக வீச அந்த காத்தே அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். உனக்கு என்ன பண்ணுறோம், நாங்கள் பாட்டு பாடுறோம். உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகிறோம். என்ன பண்ணுறோம், நாங்கள் வழிபடுகிறோம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறார். பாரதியார் கவிதைகள் அப்படின்ற ஒரு பகுதியில் சொல்லும் பொருளும் மயிலொருத்தனை மயங்க செய்து பிராணரசம்னா உயிர் வழி, லயத்துடனா சீராக, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நூல் வழி பார்ப்போமா? ஓகே, நூல் வழி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம முல்லைப்பாட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, நூல்வெளி பாருங்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய தோற்றமே வந்து நமக்கு வியக்கத்தக்க வைக்கல இருக்கும். ஆக்சுவலாக அவர் வந்து கொஞ்சம் ஒல்லி தான், ஆனால் அவர் அந்த உள்ள என்ன பண்ணிப்பாருன்னா 2 ட்ரெஸ் போட்டுப்பார், பார்க்க கம்பீரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. எப்பயுமே அவருடைய மீசை பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கி இருக்கும். அவருடைய மீசை நல்லா மீசை முறுக்கி தலப்பாக்கட்டு கட்டி அப்படியே பார்க்க பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருப்பார். அவர் தான் நம்மளுடைய பாரதியார். பாரதியாருடைய கவிதைகள்லாம் ஒரு வேளை நம்ம வந்து ஆங்கிலத்தில் வேறு மொழியில் மொழிபெயர்த்திருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய தமிழ் மொழியை பற்றி உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். நம்மளை பற்றி கடைசியிலானா அந்த மாதிரி தெரியாமல் போயிடுச்சு. அவருடைய மொழிகள் இப்போ தான் வந்து மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க, நிறைய நூல்கள். அந்த காலத்திலே மொழிபெயர்த்திருந்தோம் அப்படின்னா வேறு லெவலாக இருந்திருக்கும் நம்மளுடைய பாரதியாருடைய மொழிகள், நம்மளுடைய தமிழ் மொழிகள் அனைத்தையும். பாரதியாருக்கு நிறைய மொழிகள் தெரியும், ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார்,
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழி எங்கும் காணும். எனக்கு நிறைய மொழி தெரியும், ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட் மொழி எது தெரியுமா? தமிழ் தான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழி எங்கும் காணும். நான் இதுவரையும் பார்த்ததில்லை அந்த மாதிரி ஒரு மொழியை அப்படின்னு சொல்லுவார் பாரதியார். சரிங்களா? சரி, அவரை பற்றி இருக்கக்கூடிய நூல்வெளி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் பார்க்க போகிறோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்து நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா எப்படி சொல்றாங்க? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை. யாருக்கு தந்தை? சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். எட்டயபுரத்தை சேர்ந்தவர், அதனாலதான் எட்டயபுர ஏந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். சரிங்களா? ஆக்சுவலா அவர் பேர் பாரதி சுப்பிரமணியனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் வந்து நம்ம பாரதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டயபுரம் மன்னர் அவருக்கு பேர் கொடுத்திருப்பாரு. அவர் நம்ம மரியாதையோடு அழைக்கணுன்றதுக்காக பாரதியார் அப்படின்னு சொல்லி அழைக்கணும். சரிங்களா? வெறுமனையா கூப்பிட்டா அது மரியாதையா இருக்காது. பாரதின்னு கூப்பிட்டா அவர் வந்து ஒரு மரியாதையா இருக்காதுன்றதுனால தான் பாரதியார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா அவர் அழைக்கிறோம். அவருக்கு பட்ட பேர் பாருங்க, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவிஞர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுரையாளர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவிஞராக இருந்தவர், ஒரு கட்டுரையாளராக இருந்தவர். கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதையுடைய ஆசிரியராக இருந்தவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர். பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆக்சுவலா கவிஞர், கட்டுரையாளர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞராக இருந்தவர். ஃபர்ஸ்ட் என்னது? இவர் கவிஞராக இருந்திருக்காரு. கட்டுரையாளர், கட்டுரை இயற்றுவர், கட்டுரையாளராக இருந்திருக்காரு. கேலி சித்திரம், கேலி சித்திரம் உருவாக்கக்கூடியவர். கேலி சித்திரத்தை வந்து அறிமுகப்படுத்தினதே யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதியார். கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதையுடைய ஆசிரியராக இருந்தவர். சிறுகதையுடைய ஆசிரியராக இருந்தவர். இதழாளர், சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும், பெண் அடிமைத்தனம் இருக்குல்ல, அது எதிர்த்து எழுதியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதியார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகள். சரிங்களா? நல்லா கவனிங்க. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியம். கொஸ்டின் இப்படி கூட டெஸ்ட் பண்ணலாம். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் பார்த்தீங்க அப்படின்னா காவியம். சரிங்களா? குயில் பாட்டும் பாஞ்சாலி சபதமும் பார்த்தீங்கன்னா காவியம். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி குழந்தைகளுக்கான நீதி. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, அதுக்கடுத்து புதிய ஆத்திச்சூடி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான நீதிகள். குழந்தைகளுக்கான நீதிகள். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளின் பாடல்களை தந்தவர். இந்தியா, சுதேசி மித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். இந்தியா, சுதேசி மித்திரன். சரிங்களா? இந்தியா, சுதேசி மித்திரன் முதலான இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் யாருன்னா பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையுடைய ஒரு பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அவருடைய காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலான ஒரு வசன கவிதை இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பாடப்பகுதியை நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு இந்த இடத்துல ஒரு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். சரிங்களா? ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு சின்ன பிள்ளையில பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிப்ஹாப் தமிழா அவருடைய பாட்டு ரொம்ப கேட்க பிடிக்குது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ தான் அது வரையும் நம்ம பாரதியார்லாம் புக்கில் தான் படிச்சுட்டு இருக்கோம். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த முறுக்கு மீசையோட சேர்த்து வச்சு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சிருப்பார் அவரோடது. அப்போ ஸ்டார்டிங்கில் அவரை பார்த்து அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாரதியார் ரொம்ப முன்னிறுத்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய பாடல்கள் இருக்கும், அது மாதிரி இருக்கும். நான் அதுக்கப்புறம் அப்படி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது தான் பாரதியார்.
அதுக்கப்புறம் நிறைய பாரதியாருடைய கவிதைகள் படிச்சிருக்கேன். நிறைய அப்படியே ஒரு மாதிரி அப்படியே புரட்சி ஓங்குற மாதிரி இருக்கும் இருக்கக்கூடிய கவிதைகள்லாம். அப்படியே வந்து அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே கனல் எரியிற மாதிரி இருக்கும். எல்லா கவிதைகளும் வந்து பழைய கவிதைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா படித்தோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து நம்ம சொல்லும் பொருள் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செய்யுள் படிக்கிறோம்ல அன்னை மொழி அந்த மாதிரி இருக்கும். சில கவிதைகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியிற அளவில் எழுதியிருப்பாரு. அந்த கவிதைகள்லாம் படிக்கும்போது நமக்கு அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி நெஞ்சம் வந்து அப்படியே அப்படியே ஒரு மாதிரி உருக்கமாக இருக்கும், அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அடுத்தடுத்து உங்களுக்கு நான் பாரதியார் கவிதைகள்லாம் நிறைய உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அந்த ராகமா. ஓகேவா? ஓகே, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி காமிக்கிறேன். சரியா? ஓகே ஓகே. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுகில் நீக்க பாடி வந்து நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்னா பாராட்ட பெற்றவர். எட்டயபுர எந்தலாக அறியப்பட்டவர். கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர். சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன்னுடைய பாடலில் தந்தவர். சரிங்களா? பெண்ணடிமைத்தனத்தையும் தன்னுடைய பாடலை எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் உள்ளிட்ட காவியங்கள். சரிங்களா? குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் பார்த்தீங்க அப்படின்னா காவியம். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான நீதிகளை நம்முடைய பாடலில் தந்தவர். இந்தியா, சுதேசி மித்திரன் முதலான இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு பாராட்ட பெற்றவர் பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய காற்று அப்படின்ற தலைப்பிலான வசன கவிதை நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்வோம் அப்படின்னு நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உரைநடையையும் கவிதையையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. அதாவது உரைநடையும் கவிதையும். சரிங்களா? உரைநடையையும் கவிதையையும் இணைத்து. சரிங்களா? ஒரே நிமிஷம், இந்த மைக்கு அப்பப்போ இந்த ஒயர் எங்கேயாச்சும் நவுந்து போயிடுதுரா. அது கேமராவை போய் அட்ஜஸ்ட் பண்ணிடுது சம்டைம்ஸ். அதனால் எடுத்து அப்பப்போ வைக்கிற வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேமரா அப்படி இருக்கும். நான் அப்படி நடக்கும் போது ஏதாச்சும் எழுதுறேன்ல, உங்களுக்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் டக்குன்னு இழுத்துருது. அப்புறம் முடிக்கும் போது பார்த்தா கேமரா ஒரு சைடாக இருக்குது, ஒரு ஆங்கிளே கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் அப்பப்போ இந்த மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால். சரிங்களா? சரி. உரைநடையையும் கவிதையையும் இணைத்து. உரைநடை, கவிதை. சரிங்களா? உரைநடைன்றது பக்கமாக இருக்கும், கவிதைன்றது ஷார்ட்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் இணைக்கிறார். உரைநடை ப்ளஸ் கவிதை ரெண்டுத்தையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு. சரிங்களா? யாப்பு கட்டுகளுக்கு, யாப்பு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. இப்போ வந்து ஒரு கவிதை ஏற்றணும் அப்படின்னா அதில் மோனை இருக்கணும், எதுகை இருக்கணும், எழுத்து இருக்கணும், அசை இருக்கணும், சீர் இருக்கணும், தலை இருக்கணும், அடி இருக்கணும், தொடை இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம், ஒரு விதி இருக்கும். அதை உடைக்கிறார், அதுக்கு அப்பாற்பட்டு உருவாக்குறார். சரிங்களா? இந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படிலாம் எழுத மாட்டோம். எனக்கு தோன்றபடி எழுதுவோம் கவிதை. இந்த கவிதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் புரியும். பெருசாக வந்து நமக்கு சொல்லும் பொருள்லாம் தேவை கிடையாது, படித்தனாலே புரியும். அந்த மாதிரி கவிதை ஏற்றுறாரு, எல்லாருக்கும் புரியுற அளவில். சரிங்களா? இப்போ உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படக்கூடிய கவிதை வடிவம் தான் என்னது, வசன கவிதை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடியது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் போயட்ரி, இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என்று அனைவராலும் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? அப்போ உரைநடையையும் கவிதையையும், உரைநடை பிளஸ் கவிதை ரெண்டுத்தையும் இணைக்கிறாங்க. இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்குறாங்க. யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கக்கூடிய ஒரு கவிதை வடிவம் தான் என்ன அப்படின்னா வசன கவிதை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வசன கவிதை. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என்று அழைக்கப்படும் வடிவம் தமிழ்ல பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்படுது. சரிங்களா? தமிழ்ல யாரால் அறிமுகப்படுத்தப்படுது? பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்படுது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. ஒன்றும் கிடையாதுரா, சிம்பிளா சொல்லவா, அதாவது யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு. இப்போ வந்து ஒரு இலக்கணம், அதாவது வந்து ஒரு கவிதை படைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆறு இருக்கணும், எழுத்து இருக்கணும், அசை இருக்கணும், சீர் இருக்கணும், தலை இருக்கணும், அடி இருக்கணும், தொடை இருக்கணும், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை உடைக்கிறார். அதை உடைச்சி இயற்கையா எழுதுற மாதிரி, யாரு வேணா புரியுற அளவில் எழுதுற மாதிரி என்ன பண்றாரு, ஒரு வசன கவிதை அப்படின்றது படைக்கிறாரு. பின் நாட்கள் அதுதான் பாத்தீங்க அப்படின்னா புது கவிதை அப்படின்ற வடிவம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. சரிங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இந்த கவிதையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வசன கவிதை மாதிரி இருக்கும், யாரு வேணா படிச்சா புரியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து பாடப்பகுதிக்கு போயிடலாமா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் கொடுத்திருக்காரு, பாரதியாருடைய பாட்டு. திக்குகள் 8 சிதறி தக்க தீம்திருட தீம்திருட தீம்திருட, பக்க மலைகள் உடையுது வெள்ளம், பாயுது 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 தாம் திருட, தத்த ததிங்கிட தித்தோம் அண்டம் சாயுது சாயுது சாயுது, பேய் கொண்டு ததக்கை அடிக்குது காற்று, தக்க தாம் திருட தாம் திருட தாம் திருட. நல்லா இருக்குல்ல அந்த பாட்டு? தீம் திருட தீம் திருட தீம் திருட, அந்த மாதிரி அழகா இருக்கு. திக்குகள் 8 சிதறி தக்க தீம் திருட தீம் திருட தீம் திருட, பக்க மலைகள் உடைந்து வெள்ளம், பாயுது 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 தாம் திருட,
தக்க ததுங்கிட தத்துவம் அண்டம் சாயுது 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 பெய்கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் திருட தாம் திருட தாம் திருட தாம் திருட அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் உங்களுக்கு வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காரு சரிங்களா, இந்த வசன கவிதை மாதிரி சரிங்களா. சரி ஓகே, இப்போ பாருங்க நம்ம அடுத்து முல்லைப்பாட்டு அப்படின்றது பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு கவிதை முல்லைப்பாட்டு. இதை பற்றி கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போட்டிருந்தேன். முல்லைப்பாட்டை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோம் சரிங்களா. ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். முல்லைப்பாட்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 10 பாட்டு நூலில் ஒன்று தான் எது அப்படின்னா இந்த முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூலில் ஒன்று தான் எதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முல்லைப்பாட்டு சொல்கிறாங்க. இது 103 அடிகளை உடையது. எத்தனை அடிகளை உடையது அப்படின்னா 103 அடிகளை உடையது சரிங்களா. எத்தனை அடிகளை உடையது? 103 அடிகளை கொண்டது. இதோடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அடிகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 1 முதல் 17 அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன சரிங்களா. 1லேருந்து 17 அடிகள் சரிங்களா. 1லேருந்து 17 அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு ஆசிரிய பாவால இயற்றப்பட்டிருக்கு சரிங்களா. முல்லைப்பாட்டு அப்படின்றது ஆசிரிய பாவால இயற்றப்பட்டிருக்கு. முல்லை நலத்தை பற்றி பாடப்பட்டது. எந்த நலத்தை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா முல்லை நலத்தை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா நம்மளுடைய முல்லைப்பாட்டு. 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா அது முல்லைப்பாட்டு தான் சொல்லுவாங்க. 10 பாட்டிலேயே குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா அது முல்லைப்பாட்டு. இதனை படைத்தவர் யார் அப்படின்னா இதை தான் உங்கள்கிட்ட கொஷினாக கூட கேட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸில். காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் சரிங்களா. காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடலை வந்து இயற்றியிருக்காரு சரிங்களா. இப்போ முல்லைப்பாட்டு அப்படின்றது 10 பாட்டு நூலில் ஒன்று. இது எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா 103 அடிகளை கொண்டது சரிங்களா. 103 சரிங்களா. 103 10 கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை 103 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூலில் ஒன்று. இது 103 அடிகளை உடையது. இந்த பாடலில் இருக்கக்கூடிய அடிகள் 1லேருந்து 17 அடிகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 17 அடிகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு ஆசிரிய பாவால இயற்றப்பட்டிருக்கு. முல்லைப்பாட்டு அப்படின்றது ஆசிரிய பாவால இயற்றப்பட்டிருக்கு. இதுல முல்லை நலத்தை பற்றி பாடப்பட்டது. இது எந்த நலத்தை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா முல்லை நலத்தை பற்றி பாடியிருக்காங்க. இதுல 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா நம்மளுடைய முல்லைப்பாட்டு. 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா நம்மளுடைய முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் யார் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் சரிங்களா. காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் தான் இந்த ஒரு முல்லைப்பாட்டை இயற்றியிருக்காரு சரிங்களா. இது உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம பாடலுக்கு உள்ள போகலாம், அந்த பாட்டுக்குள்ள போலாமா? சரி கவனிங்க பாருங்க. ஆக்சுவலா ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கா. ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்றா? குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கா. குளிர்ல நடுங்கிக்கிட்டே வந்து என்ன பண்றா அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டிக்கு வந்து ஆறுதல் சொல்றா. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மழை துளிகள் தெரியும் எல்லா இடத்துலையும். ஒரு கண்ணுக்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சின்ன பொண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கா. குளிரில் நடுங்கிக்கிட்டே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு ஆறுதல் சொல்கிறா சரிங்களா. இதை தான் நமக்கு ஒரு பாடப்பகுதியாக கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். முல்லைப்பாட்டு என்னது? முல்லைப்பாட்டு. முல்லை அப்படின்னால உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முல்லை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிலத்தை பற்றி பாடக்கூடியது? காடும் காடு சார்ந்த இடமும். குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும் சரிங்களா. இது உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது. காடும் காடு சார்ந்த இடமும் சரிங்களா. காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்றதான் இந்த முல்லைப்பாடல் நம்ம பார்க்கக்கூடியது. இதை இயற்றினவர் யார் அப்படின்னா நப்பூதனார். இதை இயற்றினவர் யார் அப்படின்னா நப்பூதனார் சரிங்களா. முல்லைப்பாட்டு காடும் காடு சார்ந்த இடமும். காடும் காடு சார்ந்த இடமும் சரிங்களா. சரி, இந்த காட்டு பகுதியில் என்னப்பா இருக்கும்? ஆடு மாடுகள் இருக்கும். காட்டு பகுதியில் யார் இருப்பா? ஆடு மாடுகள் இருப்பாங்க. அந்த ஆடு மாடுகளை யார் மேய்ப்பாங்க? யார் மேய்ப்பாங்க? ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அவங்கள பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இடையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இடையர்கள். அப்புறம் வந்து ஆய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய் வேந்தர்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடையர்கள், அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க சரிங்களா. கோவலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்க சரிங்களா. அவங்க தான் அந்த பகுதியில் இருப்பாங்க சரிங்களா. சரி ஓகே, இந்த முல்லைப்பாட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்ப்போம். இயற்கை சூழல் பாருங்க, இதுவும் அழகா இருக்கும். இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. இயற்கை சூழல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ள இனிய உணர்வுகளை தூண்டுது. அப்படியே வந்து உங்களை கொண்டு போயிட்டு புதுசாக அப்படியே உங்களை தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு மலை இருக்கக்கூடிய பகுதியில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படி ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியே உங்களை பிடிச்சி கொண்டு போயிட்டு ஒரு நல்ல நதி இருக்கக்கூடிய பகுதியில், ஒரு அருவி கொட்டக்கூடிய பகுதியில் கொண்டு போய் விட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 1 மணி நேரம் ஆனாலும் குளிச்சுட்டே இருப்பீங்க. ஜாலியாக இருக்கும். அப்படியே எப்படி இருக்கும்? மனசுக்கு அப்படியே ஜாலியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய ஜீன், அங்கே தான் இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கை.
இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டோம், ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கை மாறிட போகிறது இல்லை. அதெல்லாம் நம்மளுடைய ரத்தத்திலேயே ஊறின மாதிரி, அதெல்லாம் நமக்குள்ளே எப்பயுமே இருக்கும். அதெல்லாம் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடியது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. இயற்கை சூழல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ள இனிய உணர்வுகளை தூண்டுது. இயற்கை சூழல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ள என்ன பண்ணுது? இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வை கொண்டிருந்தனர். தமிழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையோடு இயைந்த வாழ்வு, இயற்கையோடு சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. அதனால தான் 5 வகை நிலங்களா பிரிக்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும். புரியுதுங்களா? குறிஞ்சி, முல்லை. மருதம், மருதம் அப்படின்றது வயலும் வயல் சார்ந்த இடமும். அதுக்கடுத்து நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை, சுரமும் சுரம் சார்ந்த இடமும். இந்த மாதிரி 5 வகை நிலமா என்ன பண்றோம் அப்படின்னா அதை பிரிக்கிறோம். அப்போ இயற்கை சூழல் நமக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இனிய உணர்வுகளை என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டுது. இயற்கை சூழல் நமக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இனிய உணர்வுகளை தூண்டுது, இனிய உணர்வுகளை தூண்டுது. தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வை கொண்டிருந்தனர். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் எப்படி இருக்காங்க? இயற்கையோடு இயைந்த வாழ்வு, இயற்கையோடு சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? இயற்கையோடு சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. இயற்கையோடு இயைந்த வாழ்வை கொண்டிருந்தனர். மழை காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழை பெய்யக்கூடிய காலம். சரிங்களா? மழை காலத்தில் அவர்கள் எதிர்கொள்கிற இயல்பு. மழை காலம் அப்படின்னோடனே இப்போ ஜாலியாக வந்து பஜ்ஜி சாப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறாதீங்க. சரிங்களா? அங்கெல்லாம் வந்து காடு பகுதி, காடு பகுதியிலாம் ஜாலியாக வந்து பஜ்ஜிலாம் சாப்பிட முடியாது. அங்கே கஷ்டமாக தான் இருக்கும். எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? மழை காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே இலக்கியத்தில் இருக்கு. மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிறது. மழையுடைய சீற்றம், அங்கே பெய்யக்கூடிய மழை, அந்த மழையுடைய சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிறது. எது படம் பிடிச்சு காட்டுனா? சங்க இலக்கியம் அப்படின்றது படம் பிடித்து காட்டுது அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ கதைக்குள்ள வந்துருவோமா? ஓகே, கதைக்குள்ள போயிடுவோமா? சரி, நான் ஃபர்ஸ்ட் கதையை சொல்லிடுறேன், அதுக்கடுத்து நம்ம லைனை படிப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன்? கதையை சொல்லிடுறேன், அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைனை, என்னென்ன லைன்ஸ் இருக்கு, என்னென்ன பாடல் இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். அதாவது துன்பத்தை தரக்கூடிய அந்த மாலை பொழுது. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் துன்பமாக இருக்கக்கூடிய டைமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவினிங் டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா துன்பமாக இருக்கும் நமக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைண்டு நல்லபடியாக இருக்காது, ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறது. அந்த இரவு பொழுது தான். அந்த இரவு பொழுதை கடந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். எப்பயுமே இந்த ஈவினிங் டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டிப்ரெஷன் அந்த நோட் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பொழுது, அந்த மாலை பொழுது, துன்பத்தை தரக்கூடிய அந்த மாலை பொழுது. அந்த மாலை பொழுதுல பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் தலைவி. சரிங்களா? தலைவன் தலைவி. தலைவன் தலைவி. தலைவன் அப்படின்றது அந்த காலத்தில் இப்போ சார் தலைவன் தலைவி தெரியும் சார், விஜய் சேதுபதி படம் புதுசாக வந்திருக்கு சார், நேத்தி தான் ரிலீஸ், நேத்தி தான் சார் ரிலீஸு, அதை சொல்லடா. சரியா? தலைவன் தலைவி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் அகத்தை பற்றி பிரிக்கிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்வு, தமிழருடைய வாழ்வு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அகம், இன்னொன்று புறம். அகம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் தலைவியோட இல்லறப்பாங்க, எந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, எந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு, இதை பற்றி பேசக்கூடியது. அவங்களுடைய இல்லற பாங்கு எப்படி இருந்துச்சு, இதை பற்றி பேசக்கூடியது. புறம் அப்படின்றது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வீரமாக இருந்தான், எந்த அளவுக்கு கல்வியோடு இருந்தான், எந்த அளவுக்கு கொடை கொடுத்தான், எந்த அளவு அவன் வந்து மற்றவங்களை மதித்தான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புறம். அதெல்லாம் வந்து வீரம், கொடை, கல்வி, இந்த மாதிரி வரக்கூடியது புறம். அகம் அப்படின்றது தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலை, எந்த மாதிரி அவங்க 2 பேரும் வாழ்ந்தாங்க, அதை பற்றி பேசக்கூடியது அகம். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த மாதிரி தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தலைவியை விட்டு பிரிந்து போகிறான். தலைவன் என்ன பண்ணுறான்? தலைவியை விட்டு பிரிந்து போகிறான். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவனே என்ன பண்ணுறான்? தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து போகிறான். ஏன் சார் அவன் போகிறான் அப்படின்னா ஒன்று போருக்கு போகணும், இல்லை பொருளீட்டுவதற்காக போகணும். என்ன போகணும்? போருக்கு போய் ஆகணும்டா. ஏன்னா வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க மாதிரி லைஃப் கிடையாது, பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடையாது. அந்த காலத்தில் வந்து போயிட்டு பொருள் ஈட்டிட்டு வரணும், வேறு நாட்டை கைப்பற்றணும், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி தலைவியை விட்டுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா தலைவன் போகிறான். இப்போ தலைவி என்ன பண்ணுறா அப்படின்னா ஃபீல் பண்ணுறான், ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கா. என்ன பண்ணுறா? என்னது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்? டயலாக்காக அடிச்சு விட்றான் தலைவன். நான் அந்த மாதிரி உன்னை விட்டுட்டு பிரிஞ்சே போக மாட்டேன், நான் உன் கூட தான் வாழ்வேன், அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறான்? டயலாக்காக அடிச்சு விட்டுட்டுருக்கான். ஓகேவா? ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவி என்ன பண்ணுறான் அப்படின்னா விட்டுட்டு போகிறான். நான் அந்த மாதிரி வந்து ஐயோ நான் என்ன பண்ணுறது, என்னுடைய மன்னன் என்னை கூப்பிட்றான், என்னுடைய அரசன் என்னை கூப்பிட்றான், போய் போருக்கு போகணுமா, பொருளீட்ட போகணுமா அப்படின்னு என்ன பண்ணுறான்? தலைவிகிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு தலைவன் கிளம்புறான். தலைவிக்கு ஒரே கடுப்பு, என்னடா இவன் கல்யாணம் பண்ணிட்டு கூடவே இருப்பான், நம்ம கூட இருப்பான், அப்படி இப்படின்னு வந்து டயலாக்லாம் சொன்னான், இப்போ என்னடா கிளம்பி போகிறான் அப்படின்னு தலைவிக்கு ஒரே கடுப்பு. தலைவி என்ன பண்ணுறா அப்படின்னா
ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, உட்காந்து ஓரமாக என்ன பண்ணுறா, இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்றது நடக்குது. அந்த ஊரில் எப்பயுமே பார்த்தீங்க, ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் எப்பயுமே வயசான கிழவிகள் அப்படின்றது இருப்பாங்க. வயசான கிழவிகள் அப்படின்றது இருப்பாங்க. தமிழில் அவங்கள பற்றி சொல்லும்போது முது பெண்டிதர் அப்படின்னு சொல்லுவோம். முதுமையான பெண்டிதர், பெண் அப்படின்றது பெண்ணில் குறிக்கக்கூடியது. முது பெண்டிதர் அப்படின்னா வயசான கிழவிகள். அந்த ஊரில் வயசான கிழவிகள் அப்படின்றது அந்த ஊரில் எப்பயுமே இருப்பாங்க. உண்மையா இல்லையா? வயசான கிழவிகள் இருப்பாங்கல்ல. அந்த முது பெண்டிதர் பார்த்தீங்க அப்படின்னா வயசான கிழவிகள் இருக்காங்க. அவங்க வராங்க. அப்படியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தலைவி இந்த மாதிரி கணத்தில் கை வச்சு உட்காந்துருக்கா. ஐயோ தலைவன் போயிட்டானே, ஊருக்கு போயிருக்கானே, எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா தலைவி. இவங்க வந்து வரவங்க கேட்குறாங்க, ஏன்பா ஏன் அப்படி உட்காந்துருக்க ஓரமா அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வயசான கிழவிகள் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு தலைவி சொல்கிறா, இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டேலாக்காக அடிச்சு விட்டுட்டு இருந்தான் தலைவன், இந்த மாதிரி என் கூட இருப்பேன், கூட தான் வாழ்வேன், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கதைலாம் டேலாக்லாம் அடிச்சுட்டு இருந்தான் அந்த மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவன் அரசன் கூப்பிட்டான், மன்னன் கூப்பிட்டான் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். அதான் எனக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. வரும்போது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டிலாம் வாங்கிட்டு வருவோன்னு சும்மா சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு வந்து தலைவி சொல்கிறா. சரிங்களா, அந்த டேலாக்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, காதலிச்சா தப்பு இல்லை, கறி குழம்புல உப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய டேலாக்லாம் சொல்லியிருக்கான். சரியா, அந்த டேலாக்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணான் இப்போ, ஆனால் தலைவியை விட்டுட்டு அவன் பிரிந்து போயிருக்கான். சரிங்களா, தலைவி விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், பிரிந்து போயிட்டான். அப்போ அங்கே ஊரில் இருக்கக்கூடிய முது பெண்டிதர் எப்பயுமே ஊரில் இருக்கக்கூடிய வயசான கிழவிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அந்த ஊருடைய சிசிடிவி கேமரா, கரெக்டாக இல்லையா, உண்மை தானே, அந்த ஊருடைய சிசிடிவி கேமரா, அந்த ஊருடைய ஆல் இண்டியா ரேடியோ, ஊரில் என்ன நடக்குது அப்படின்றது யாருக்கு தெரியுதோ இல்லையோ இவங்களுக்கு தெரியும். 8 மணி செய்திகள் 7 மணி செய்திகள் மாதிரி முது பெண்டிதர் அவங்களுக்கு தெரியும். கரெக்டா, ஓகே. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முது பெண்டிதருக்கு தெரிய வருது. சரி கவலைப்படாத, நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுறோம், விரிச்சி கேட்டுட்டு வரோம். இப்போ தான் உங்களுக்கு கதைக்குள்ளே வரும். எதுக்கு வரோம், விரிச்சி கேட்டுட்டு வரோம் அப்படின்னு முது பெண்டிதர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, முது பெண்டிதர் விரிச்சி கேட்டுட்டு வரோம். விரிச்சி கேட்டுட்டு வரும். விரிச்சினா என்ன சார், விரிச்சினா நற்சொல்னு அர்த்தம். அதாவது விரிச்சி அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா போவாங்க. இப்போ யூஸ்வலாக நடக்கக்கூடியது. இப்போ நம்மளுடைய இப்போ வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க, ஸ்கூலுக்கு வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா குறுக்க ஒரு பூனை ஓடுது இல்லை நாய் ஓடுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஐயோ சகுனம் சரியில்லையே அப்படின்னு போய் என்ன பண்ணுவோம், வீட்டில் போய்ட்டு ஒரு சும்மா தண்ணியை குடிச்சுட்டு உட்காந்துட்டு வருவோம். ஆக்சுவலாக யாருக்கு சகுனம் சரியில்லைன்னா அந்த நாய்க்கு சகுனம் சரியில்லை, அந்த பூனைக்கு சகுனம் சரியில்லை. நம்ம என்ன நினைப்போம்னா நமக்கு சகுனம் சரியில்லை அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சகுனம் அப்படின்றது பார்த்துருக்காங்க. இப்போ எப்படி நம்ம சகுனம் பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சகுனம் அப்படின்றது பார்த்துருக்காங்க. சரிங்களா, சரி, அந்த மாதிரி சகுனம் அப்படின்றது அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சகுனம் பார்க்கக்கூடியதான் விரிச்சின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ எப்படி சார் சகுனம் பார்ப்பாங்க அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய முது பெண்டிதர் ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிட்டு, முது பெண்டிதர் இல்லை யார் வேணால் என்ன பண்ணலாம், ஊருக்கு ஒதுக்குப்புறமா போகலாம். ஒதுக்குப்புறமா போயிட்டு என்ன பண்ணுவாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. சும்மா அந்த காவல் தெய்வம், அங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு முன்னாடி நின்று அப்படியே காது கொடுத்து கேட்பாங்க, யாராச்சும் ஏதாச்சும் பேசுகிறாங்களா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, காதை கொடுத்து கேட்பாங்க. அப்போ காது கொடுத்து கேட்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க நல்ல விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம நினச்சிருக்கக்கூடிய விஷயம் நல்லது நடக்கும், கெட்ட விஷயம் பேசுகிறாங்கன்னா கெட்டது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நினச்சிப்பாங்க. அப்படி தான் சகுனம் பார்த்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி தலைவி வந்து இங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்கடா போனா இவன் அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த முது பெண்டிதர், என்னப்பா என்னாச்சு, கவலைப்படாத, நான் போயிட்டு உனக்கு விரிச்சு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அந்த முது பெண்டிதர்லாம் என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய ஊர் கிழவிகள் என்ன பண்ணுறாங்க, தலைவிகிட்ட சொல்லிட்டு ஒரு நாளி ஒரு படி மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெல், நல்லா பூவு, முல்லைப்பூ. சரிங்களா, அங்கே இருக்கக்கூடியது முல்லை நிலம், நல்ல முல்லைப்பூவு, அங்கே அந்த முல்லை நிலத்தில் கிடைக்கக்கூடிய பூவு, அதுக்கடுத்து நிறைய நெல், இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போகிறாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க போகிறாங்க. இந்த முது பெண்டிதர் வயதான கிழவிகள்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த நெல், சரிங்களா, அந்த நெல்லை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து அந்த பூக்கள் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா காவல் தெய்வத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போடுறாங்க. காவல் தெய்வத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி போடுறாங்க. போட்டுட்டு கை கூப்பி நிற்கிறாங்க, கடவுளே விரிச்சி சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. விரிச்சி அப்படின்னா என்ன சொன்னேன், நற்சொல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, விரிச்சி அப்படின்னா நற்சொல் அப்படின்னு அர்த்தம். நல்ல விஷயம் நடக்குமா இல்லை கெட்ட விஷயம் நடக்குமா அப்படின்றது. அப்போ அந்த பூவெல்லாம் போட்டுட்டு முது பெண்டிதர் வயசான கிழவிகள் இந்த மாதிரி நிற்கிறாங்க. அப்போ நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீடு, அது வந்து முல்லை நிலம்ல, முல்லை நிலம் அப்படின்னால என்ன, அது வந்து காடு சார்ந்த இடம். அங்கே என்ன இருக்குது,
அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மாடுகள் இருக்கும் சரிங்களா. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதி, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, காட்டு பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை வீடு இருக்குது. அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு சின்ன ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது. அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவங்க யார் அப்படின்னா இடையருடைய மகள். இடையருடைய மகள் அப்படின்னா அந்த ஆடு மாடு ஓட்டுறவங்க தான் இடையர்னு சொல்லுவோம். இடையருடைய மகள் அப்படின்னா இடையர் வீட்டு பொண்ணு சரிங்களா. சின்ன பொண்ணு ஒருத்தர் இருக்கா. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா குளிரில் நடுக்குது. சின்ன பொண்ணுங்கள்லாம் ஏற்கனவே நடுக்கும், அங்கே பல்லாம் ஆடுது, நடுக்கிக்கிட்டே வெளில வரா. வெளில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுறான்னா தடவி கொடுக்குறா. கவலைப்படாத தங்கமே, செல்லமே, நீ கவலைப்படாத தங்கம், இப்போ எங்கள் அம்மா, அதாவது இந்த பொண்ணுடைய அம்மா, என்னுடைய இடையர், வளைந்த கத்தியுடைய இடையர். ஏன் வளைந்த கத்தி வச்சிருப்பாங்க? அவங்க ஆடு மாடு வச்சிருப்பாங்க. அப்போ மேலே ஏதாச்சும் இலத்தலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வளைந்த கத்தி வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அறுத்து விடுவாங்க. அந்த மாதிரி வளைந்த கத்தியுடைய இடையர் உன்னுடைய அம்மா, அதாவது அந்த பசுவை என்ன பண்ணுவாங்க, ஓட்டிட்டு வந்துருவாங்க. உன்னுடைய அம்மாவை இப்போ ஓட்டிட்டு வந்துருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு என்ன பண்றா இந்த சின்ன பொண்ணு இந்த கண்ணுக்குட்டிக்கு ஆறுதல் சொல்றா. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி வந்துருவாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றா. இதை யாரு கேட்டுக்கிட்டு இருக்கா? அங்க இருக்கக்கூடிய ஊர் கிழவிகள் என்ன பண்றாங்க, அப்படியே காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓ இதான் விஷயமா, ஓ அப்படியா விஷயம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஊர் கிழவிகள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா போறாங்க, தலைவியை போறாங்க. தலைவி கிட்ட போய் தலைவி தலைவி அப்படின்னு போய் அவசர அவசரமா பேசுறாங்க. தலைவிக்கு ஒரே பதட்டமா இருக்கு. இவங்க நல்ல சொல்லுவாங்களா, இந்த முது பெண்டிதர், இந்த வயசான கிழவிகள் நல்லது சொல்லுவாங்களா இல்லை கெட்டது சொல்லுவாங்களா? அவனுக்கு பகு பகுன்னு இருக்கு தலைவிக்கு. வேற கணவன் வர போனானே, தலைவன் வர போனானே, வருவானா மாட்டானான்னு அவன் உட்காந்து ஃபீலிங்ல உட்காந்துருக்கா. ஃபோன் பண்ணி பார்க்கறா, சுவிட்ச் ஆஃப்னு வருது, நாட் ரீச்சபிள்னு வருது. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தொடர்பெல்லிக்கு வெளியே உள்ளார்னு வருது. சும்மா சொல்றேன்டா ஒரு காமெடிக்கு சரியா. அந்த காலத்துல ஃபோன்லாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா தலைவி. என்ன பண்ணிருக்கா, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வரும்போது குச்சி மிட்டாய் வேண்டு வருவானா, குருவி ரொட்டி வேண்டு வருவானு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா தலைவி. இந்த முது பண்டிதர் போயிட்டு அவசர அவசரமா சொல்றாங்க, தலைவி தலைவி நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, இப்போ வந்துருவான் அவன் தலைவன். கார் காலத்துல வந்துருவான். கார் காலம் அந்த மழை பெய்யக்கூடிய காலம். இப்போ வந்துருவான். ஏன்னா நாங்க காவல் தெய்வத்துக்கு முன்னாடி போய் நின்று பூவெல்லாம் போட்டுட்டு நற்சொல்லுக்காக நின்னோம். அப்ப பார்த்து அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு சின்ன கண்ணுக்குட்டிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை நாங்கள் கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டோம். அப்போ உனக்கு நீ கவலைப்படாத, உனக்கு நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. இது தாண்டா இந்த ஒரு கதை சரியா. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஒரு கதை. ஓகே, அப்போ இந்த சின்ன பொண்ணு ஆறுதல் சொல்கிறா. இது அந்த இருக்கக்கூடிய அந்த ஊர் கிழவிகளுக்கு கேட்குது. அதை போயிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா தலைவி கிட்ட சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, இந்த பாடல் வரிகளை பாருங்கள். இந்த கதையை தான் திருப்பி இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. நான் சொன்ன கதை தான் இது சரிங்களா. ஓகே, கதை நல்லா இருந்துச்சா? நான் வேற நடுவில் வந்து ஊர் கிழவிகள் மாதிரி ஆக்டிங்லாம் கொடுத்தேன். அப்படி தானே பண்ணுவாங்க, அடப்பாவமே அப்படிதானே ஆக்டிங்லாம் கொடுப்பாங்க. சிரிக்க வர நம்மளோட கழுத்து வர வலிக்குதுடா வா. சரியா, சரி. நல்லோர் விருச்சி கேட்டல். விருச்சி அப்படின்னா நற்சொல்னு அர்த்தம் சரிங்களா. விருச்சி அப்படின்னா நற்சொல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொதித்த மாதாங்கு தடக்கை நீர் சில நிமிர்ந்த மால் போல பாடியுமல் பனிகடல் வருகி வளநேர்பு கோடு கொண்டு இருந்த கொடுஞ்சலவி எழிலி பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்பு நெல்லோடு நாடி கொண்ட நறுவி முல்லை அரும்பவில் அலறி தூவி கைத்தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சு நிற்ப சிறிதாம்பு கொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சூழல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகவர் தாயர் என்போர் நன்னர் நன்மொழி கேட்டனம். அடி 1-17 சரிங்களா. என்ன சார் சொல்றாங்க, சூப்பரா பாடல் படிக்கிறீங்க, ஆனா கதை தான் புரியுது, இது ஒன்றும் புரியல, ஒன்றும் கிடையாதுடா சரிங்களா. அதாவது நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. என்ன உலகம்? அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. நேமினா சக்கரம் சரிங்களா. ஓகே, பாருங்க. அதாவது அந்த மழை எப்படி பொழியுதான், அந்த மழை பொழியறத கூட ஒரு அழகா சொல்றாங்க. அங்க எப்படி மழை பொழியுதான், அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில அந்த உலகத்தை வலப்புறமா வளைத்து ஒரு மழை பொழியுதான். அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் என்ன பண்ணதான் ஒண்ணு கூடி மேகம், அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் என்ன பண்ணதான் அங்க இருக்கக்கூடிய மலை பகுதியெல்லாம் வளைத்து என்ன பண்ணதான் ஒரு பெருமழை பொழியுதான். அப்படியே வலப்புறமா வளைந்து என்ன பண்ணதான் ஒரு பெருமழை பொழியுதான். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், அப்படியே திருமால் இருக்காருல்ல நம்மளுடைய கடவுள். இந்த நிலத்துக்கு யார் கடவுள், முல்லை நிலத்துக்கு யாருப்பா கடவுள், திருமால் தான் கடவுள் சரிங்களா. இந்த திருமால் பேருருவம் எடுத்தது போன்று இருக்கான் அந்த மழை பெய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது. திருமால் பேருருவம் எடுத்த மாதிரி இருக்கான் அந்த மழை பெய்யக்கூடிய விஷயம். அப்போ நனந்தலை உலகம் என்றால் அகன்ற உலகம், பெரிய உலகம் அப்படின்றது அர்த்தம்.
வலம்புரி பொதித்த மாதாங்கு தடக்கை, வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை, நீர் சில நிமிர்ந்த மால் போல. அதாவது இங்க ஒரு கதை இருக்கு, இந்த கதையை சொல்றேன் பாருங்க. அதாவது அதாவது தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா மால் நிமிர்ந்த மாதாங்கு தடக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாவலி மன்னன் ஒரு மன்னன் இருப்பான். யார் இருப்பா அப்படின்னா மாவலி மன்னன் ஒரு மன்னன் இருப்பான், சரிங்களா? பேர் என்ன? மாவலி மன்னன். அந்த மாவலி மன்னன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குடசல் கொடுத்துட்டு இருப்பான் தேவர்களுக்கு, தேவர்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு, சரிங்களா? அந்த குடசல் கொடுக்கும்போது இது யாருக்கு தெரிய வரும் அப்படின்னா கடவுளா இருக்கக்கூடிய திருமாலுக்கு இந்த செய்தி தெரிய போகும், சரிங்களா? யாருக்கு தெரிய போகுது? கடவுளா இருக்கக்கூடிய திருமாலுக்கு இந்த செய்தி தெரிய போகுது. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உருவத்தை மறைக்கிறார். தன்னுடைய உருவத்தை மறைச்சிட்டு என்ன பண்றாருன்னா மாவலி மன்னன்ட்ட போறாரு. என்ன பண்றாரு? மாவலி மன்னன்ட்ட போறாரு. மாவலி மன்னன்ட்ட போயிட்டு வரம் கேட்கிறார். வரம் கேட்ட உடனே மாவலி மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய கையில ஒரு சொம்பு வச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு வச்சிருப்பாங்க, அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரிச்சு விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வரம் கொடுப்பாங்க. இவர் மாவலி மன்னன்ட்ட போய் என்ன பண்றாருன்னா திருமால் வந்து தன்னுடைய உருவத்தை மறைச்சிக்கிட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா போயிட்டு கேட்கிறார், இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 நிலம் வேணும், இடம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. மாவலி மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு என்ன பண்றான் அப்படின்னா வரம் கொடுத்துட்றான். கொடுத்த உடனே அவருடைய வரத்தை கேட்கிறாரு. என்ன வரம் தெரியுமா? எனக்கு 3 இடம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இடம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே திருமால் என்ன பண்றாரு அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் என்ன பண்றாருன்னா பெரிய உருவம் எடுக்கிறார். அப்படியே பெருசா நிற்கிறார், பெரிய உருவமா எடுத்து நிற்கிறார். இந்த பெரிய உருவம் எடுத்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஒரு காலால எடுத்து பூமியில வைக்கிறார். அப்படியே பூமியை ஒரு காலால ஃபுல்லா அளந்துடுறாரு. இன்னொரு காலை எடுத்து வானத்துல வைக்கிறார். வானத்துல வைக்கும் போது வானத்தை ஃபுல்லா அளந்துடுறாரு. இப்போ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மாவலி மன்னன் நிற்கக்கூடிய இடம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ மாவலி மன்னனுக்கு தெரிஞ்சிருச்சு வந்தது யாரு அப்படின்னா திருமால், கடவுள் வந்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிபணிந்து தான் ஆகணும். கடவுள்கிட்ட என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய தலையை பணிந்து தெரியாம பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி தேவர்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் வந்து அங்க இருக்கக்கூடியவங்களை நான் வந்து துன்புறுத்தது தப்பு தான் அப்படின்னு என்ன பண்றான், தலை பணிந்து அப்படி இருக்கான். கடவுள் என்ன பண்றாருன்னா தன்னுடைய இன்னொரு கால் எடுத்து அவனுடைய தலையில வச்சு அவனை பூமியை அழுத்திடுறாரு, சரிங்களா? இதை தான் பாத்தீங்க அப்படின்னா திருவோணத்துல கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஓணம் ஃபங்க்ஷன் அப்படின்றது கொண்டாடுவாங்க, சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கதை ஏன் சார் இந்த கதையை இங்கே சொல்றீங்க அப்படின்னா எப்படி அந்த இடத்துல திருமால் வானத்துக்கு பூமிக்கும் ஒரு பெரிய உருவம் எடுத்தாரோ அது மாதிரி மழை பெஞ்சுதான், அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி மழை பெஞ்சுது. அப்போ நனந்தலை உலகம் வளையி நேமியோடு அந்த சக்கரத்தை உடைய நம்முடைய பெருமாள் நம்முடைய வழக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் வச்சிருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வலம்புரி புதித்த மாதாங்கு தடக்கை, நீர் சில நிமிர்ந்த மால் போல பாடி மில் பனிக்கடல் பருகி வளநேர்பு கோடுனா மலை, சரிங்களா? இந்த மலையை சுற்றி மலை பொழிகிறது, சரிங்களா? இந்த மவுண்டைன் அப்படின்றது இதுரா, மலை அப்படின்றது ரெயின்றது இந்த அலை வரணும், சரிங்களா? ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு, சரிங்களா? எழுந்த கொடுஞ்சளவு எழிலி, சரிங்களா? கொடுஞ்சளவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், எழிலினா மேகம், சரிங்களா? கொடுஞ்சளவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், விரைவாக செல்லுதல். பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை, அந்த கஷ்டத்தை தரக்கூடிய அந்த மாலை பொழுது. அருங்கடி மூதூர் மருங்கில் போக்கி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை. அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த யாழிசை, அந்த இசைக்கக்கூடிய யாழ் இசைக்கக்கூடிய வண்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த யாழிசை இசைக்கக்கூடிய அந்த வண்டு அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணிட்டு இருக்கும், சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த யாழிசை இனவண்டு ஆர்ப்ப இருக்கக்கூடிய நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை, அந்த இருக்கக்கூடிய அந்த படியில பாத்தீங்க அப்படின்னா நெல் எடுத்துக்கிறாங்க. நாளி கொண்ட நறுவி முல்லை, இந்த முல்லை மலர்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த முது பெண்டிதர், சரிங்களா? இந்த மூதூர் அப்படின்னா வயசுல மூத்தவங்க, சரிங்களா? அவங்க எடுத்துட்டு அரும்போவில் அலறி தூவி, அது பாத்தீங்க அப்படின்னா நல்ல மனமிக்க அந்த மலர் அந்த முல்லை மலர்கள் அதை எடுத்துக்கிட்டு போறாங்க. கை தொழுது அதை எடுத்துக்கிட்டு இறைவன் முன்னாடி தூக்கி போட்டு என்ன பண்றாங்க, பெருமுது பெண்டீர் விரிச்சு நிற்ப கேட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நல்லது நடக்குமா அப்படின்னு என்ன பண்றாங்க, காதை கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. நல்லது நடக்குமா இல்ல கெட்டது நடக்குமா அப்படின்னு என்ன பண்றாங்க, காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றேன், சிறுதாம்பு அப்படின்னா சிறிய கயிற்றுனால கட்டப்பட்ட அந்த பசலை கன்று, ஒரு கண்ணுக்குட்டி, சரிங்களா? அந்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள்னா இருக்கக்கூடிய பெண், சின்ன பொண்ணு வந்தாலும் அந்த ஒரு சின்ன பொண்ணு. உருதுயர்னா அந்த துன்பத்தை அந்த ஒரு நடுக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி, ஏன்னா அது சோகத்தில் இருக்கல, அம்மாவை ஒன்றும் வரல, பசுமாடு இல்லம் வரலன்னு அது ஃபீலிங்ல இருக்குது, சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஆய்மகள் நடுங்கு சூழல் அசைத்த கையல் அப்படியே நடுக்கிக்கிட்டே வரா, குளிர்தே அப்படின்னு என்ன பண்றா, நடுக்கிக்கிட்டே வரா. கைய கொடுங்கோர் கோவலர் பின்னென்று உய்த்தர இன்னே வருகுவர், அந்த வளைந்த கத்தியை உடைய கோவலர். இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, உன்னுடைய அம்மாவை பின்னாடி என்ன பண்ணுவாங்க, ஓட்டிக்கிட்டே போ 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 அப்படின்னு தானே மாட்டெல்லாம் ஓட்டுவோம். அந்த மாதிரி ஓட்டி என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போகணும் அழைச்சிட்டு வந்துருவாங்க உன்னுடைய
உன்னுடைய அம்மாவை பசுமாட்டை நீ கவலைப்படாத அப்படின்னு என்ன பண்றா, ஆறுதல் சொல்றா. சரிங்களா, அதுதான் அந்த இடத்துல கேட்குறாங்க. நன்னர் நன்மொழி கேட்டனம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. புரியுதுங்களா கதை உங்களுக்கு? கதை எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, பாருங்க. சொல்லும் பொருளும். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம், நேமி அப்படின்னா சக்கரம், கோடு அப்படின்னா மலை, கொடுஞ்சளவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள், தூவி அப்படின்னா தூவி, விருச்சி அப்படின்னா நற்சொல், சுவல் அப்படின்னா தோல். சுவல் அப்படின்னா தோல். சரிங்களா, சரி ஓகே. பாடலுடைய பொருள் பார்ப்போமா? பாருங்க, நம்ம பார்த்தது தான் இருக்க போகுது, வேற எதுவும் இல்லை. சரிங்களா, ஓகே. அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. வலம்புரி புதித்த கைகளை உடைய திருமால், வலம்புரி புதித்த அந்த சக்கரத்தை உடைய வலம்புரி புதித்த திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர்வார்த்து தரும் பொழுது மண்ணுக்கும் மின்னுக்கும் பேருருவம் எடுத்தது உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மலைமேகம். அவர் எப்படி இந்த மாதிரி பெரிசா வானத்துக்கு பூமுக்கும் எப்படி வந்து அவர் மாறினாரோ அந்த மாதிரி இருக்கு பார்க்கும்போது மலை மேகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழை பொழிகிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலையை சுற்றி என்ன பண்ணுது, அந்த பெருமழை அப்படின்றது பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. பெருமழை அப்படின்றது என்ன பண்ணுது, பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. துன்பத்தை செய்கிற அந்த மாலை பொழுது, துன்பத்தை தரக்கூடிய அந்த மாலை பொழுது. சரிங்களா, அந்த மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலையோட ஊர் பக்கம் சென்றனர். முதிய பெண்கள் அப்படின்னா வயசான கிழவிகள் ஊர் பக்கம் போறாங்க. யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள். யாழிசை அந்த மாதிரி யாழிசை போன்று ஒலிக்கக்கூடிய அந்த வண்டுகள். சரிங்களா, அது என்ன பண்ணுதான், அது ஆரவாரிக்கக்கூடிய நறுமணம் கொண்ட அரும்புகள், அங்க இருக்கக்கூடிய முல்லை பூக்கள். சரிங்களா, அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த நெல்லையும், அந்த நாளினா அந்த படி. சரிங்களா, அதுல கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன், அங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, தூவுறாங்க. இந்த மாதிரி தெய்வத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தூவுறாங்க. தூவி என்ன பண்றாங்க, கை கூப்பி நிக்கிறாங்க. தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நிக்கிறாங்க. தலைவிக்காக என்ன பண்றாங்க, நற்சொல் கேட்டு நிக்கிறாங்க. நல்லது நடக்கும்பா அப்படின்னு கேட்டு நிக்கிறாங்க. அங்கு சிறுதாம்பு கயிற்றில் கட்டப்பட்ட இளங்கன்று, சிறுதாம்பு அப்படின்னா சிறிய கயிறு. சரிங்களா, இந்த சிறிய கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால வாடிக்கிட்டு இருக்குது. அப்படியே பசியில் அப்படியே வாடுது. சரிங்களா, அதன் வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டாள். குளிர்தாங்க கைகளை கட்டியபடி அவள் புள்ளை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியுடைய கம்பை கொண்டு எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்து விடுவார், வருந்தாதே என்றார். இது நல்ல சொல் என கேட்டு முதுப்பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினார். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுப்பெண்கள் விருச்சி கேட்டு நின்றனர். நின் தலைவன் பகைவரை வென்று தறி பொருளோடு வருவது உறுதி, தலைவியே மனத்தடுமாற்றம் கொள்ளாதே அப்படின்னு என்ன பண்றாங்களாம், ஆறுதல் சொல்றாங்களாம். அழகா இருக்குல்ல இந்த ஒரு கதை. ஓகே, உனக்கு நான் நல்லபடியாக சொன்னேன் அப்படின்றத நம்புகிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். பாருங்க, இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றது பாருங்க. சரிங்களா, ஓகே. மூதூர் அப்படின்றது பண்பு தொகை, உருதுயர் அப்படின்றது வினைத்தொகை. மூதூர் அப்படின்றது என்னது, பண்பு தொகை. உருதுயர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகை. மூதூர் அப்படின்றது பண்பு தொகை, உருதுயர் அப்படின்றது வினைத்தொகை. கை தொழுது அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை தொகை, கையால் தொழுது. இந்த இடத்துல உருதுயர் அப்படின்றது உரிச்சொல் தொடர் வராது. உருதுயர் அப்படின்றது வினைத்தொகையில் வரக்கூடியது. ஏன்னா 3 காலம் வருது. உருகிய துயர், உருகுகின்ற துயர், உருகும் துயர், 3 காலம் வருது. அதனால அது வினைத்தொகை தான். சரிங்களா, மூதூர் அப்படின்றது பண்பு தொகை. சரிங்களா, தடக்கை அப்படின்றது உரிச்சொல் தொடர். தடக்கை அப்படின்றது உரிச்சொல் தொடர். சரிங்களா, ஓகே. பொறித்த இது உங்களுக்கு பகுபதுறுப்பு இலக்கணம் இப்போ கேட்கறது கிடையாது, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சரிங்களா, சரி ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, தெரிந்து கொள்வோம் விருச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள். ஏதாச்சும் ஒரு செயல் நல்லதுல முடியுமா இல்லை முடியாதா அப்படின்னு வந்து ஐயம்னா கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஊர் பக்கத்துக்கு போவாங்க. மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஊர் பக்கம் போவாங்க. தெய்வத்தை தொழுது நின்று, தெய்வத்தை தொழுது நிற்பாங்க. கடவுளே தெய்வத்தை தொழுது நின்று பேசும் சொல்லை, அயலார் பேசும் சொல்லை அவர்கள் கூர்ந்து கேட்பார். அயலார்கள் பேசக்கூடிய சொல்லை கூர்ந்து கேட்கிறாங்க. அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும், அவங்க நல்ல வார்த்தையை பேசுறாங்க அப்படின்னா அது நன்மையில முடியும் அப்படின்னும், தீய மொழியை கூறின் தீயதாய் முடியும். நல்லது பேசுனாங்கன்னா நல்லது நடக்கும், தீயது பேசுனாங்கன்னா தீயது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த விருச்சி அப்படின்றது. சரிங்களா, சகுனம் பார்க்குறாங்க. சரிங்களா, ஓகே. இதில் பாருங்க, இதில் இந்த முதற் பொருள் அப்படின்றது நிலம் பொழுது ரெண்டா பிரிக்கிறாங்க. இதில் நிலம் பார்த்தீங்க அப்படின்னா முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும். இதில் இருக்கக்கூடிய பெரும்பொழுது பாருங்க, கார்காலம் ஆவணி புரட்டாசி. கார்காலம் ஆவணி புரட்டாசி அப்படின்றது பெரும்பொழுது. இதில் இருக்கக்கூடிய சிறு பொழுது பாருங்க மாலை பொழுது, அதுதான் சிறு பொழுது. இதில் இருக்கக்கூடிய கருப்பொருள் பாருங்க நீர், மரம், பூ. நீர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சுனை நீர், காட்டாறு, அதுதான் இதில் இருக்கக்கூடிய நீர், குறிஞ்சுனை நீர், காட்டாறு. மரம் பார்த்தீங்கன்னா கொன்றை, காயா, குருத்தம், கொன்றை, காயா, குருத்தம். பூ பார்த்தீங்கன்னா முல்லை, பிடவம், தோன்றிப்பூ, முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நீர், மரம், பூ. உரிபொருள் பார்த்தீங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்றது இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இந்த கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. சரிங்களா,
ஏன்னா அந்த கதையை நான் வந்து முது பெண்டிதராகவே மாறிட்டேன். ஓகே, ஜேஇ அட்வான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்து மாணவர்கள் சூப்பர் டூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து நீட்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பை பை பை.